Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பட்டர் குக்கீஸ் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள், ஈஸி தான், பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்க கண்டிப்பா இந்த குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க அந்த குக்கீஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மைதா, பொடிச்ச சீனி, பேக்கிங் பவுடர், உப்பு, வெண்ணெய், வெனிலா எசன்ஸ், அப்புறமா குக்கி கட்டர். சப்போஸ் உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா பைப்பிங் பேக்கும் நாஸ்டலும் யூஸ் பண்ணியே நம்ம குக்கீஸ் செய்யலாம். அவன் வந்து 150 டிகிரி சென்டிகிரேடில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்க சீனி ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா க்ரீமி ஆகிறது வரை நல்லா ஸ்டேர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அது கூட நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பேக்கிங் பவுடரே ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஈவனாக. ஃபைனலாக அது கூட மைதா ஆட் பண்ண போகிறோம். மைதா வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஆட் பண்ணி லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஸ்ட் ஆஃப் த மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ நமக்கு குக்கி டவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கி கட்டரில் ஃபில் பண்ணி எப்படி குக்கீஸ் பண்ணலான்னு பார்ப்போம். குக்கி கட்டர் பேஸில் வந்துட்டு நமக்கு டிசைர் அச்சியை போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இதை போட்டிருக்கேன். இப்போ அந்த பேரலை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கி டவ்வை இப்போ உள்ளாடி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எந்த ஏரும் இல்லாமல் நீட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே உள்ள லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கிங் ட்ரேல
ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ டிசைன் வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுத்தடுத்த குக்கியை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ட்ரே ஃபுல்லாக குக்கீஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ என் கையில் இருக்க டிஸ்க் அவ்வளோதான் குக்கியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பைப்பிங் பேக்கில் எப்படி நம்ம குக்கி வந்துட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லித்தரேன். பைப்பிங் பேக்கில் பைப்பிங் நாசில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்குள்ளாடி நம்ம டவ் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பைப்பிங் நாசிலில் பண்ணேன். குட்டி குட்டியாக ஃப்ளவர் மாதிரி இதெல்லாம் நான் பைப்பிங் நாசிலில் பண்ணேன். நீங்களும் உங்கள் டிசைன்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது 150 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. அவன்லேருந்து வெளியே எடுத்ததும் நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்டியான பட்டர் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கீஸ் அவ்வளோத்தையும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.